நேயர்களே, இப்போ பார்த்தீங்கன்னா சங்கரன் கோயிலில் ஒரு மகாநாடு நடந்தது. டைலரிங் மகாநாடு. அதுக்கு நான் திருச்சியிலேருந்து போயிருந்தேன். ஆனால் அந்த மகாநாடு வந்து ரொம்ப பிரம்மாண்ட முறையில் செஞ்சுருந்தாங்க. நான் டைலரிங்கில் இப்படி ஒரு விஷயம் நடக்குமாங்கிறத நான் கணிக்கவே இல்லை. அப்படிப்பட்ட மகாநாடு வந்து பண்ணியிருந்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா அகிலன், பெரிய பொறுப்பாளர்கள் பூரா ஏகப்பட்ட பேர் பொறுப்பாளர் வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து தென்காசி மாவட்டத்தை அவங்க வந்திருந்தாங்க. ரொம்ப பேர் வந்து விஐபிலாம் வந்திருந்தாங்க. ரொம்ப சிறப்பாகவும் ரொம்ப நேர்த்தியாகவும் பண்ணாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதில் பெண்கள் கூட்டம் அதிகமாக இருந்தது. பெண்கள் கூட்டம் வந்து ரொம்ப அதிகமாக இருந்தது. ஆண்களை விட பெண்கள் தான் வந்து டைலரிங்கில் வந்து பெருசாக சாதிக்கணும்னு நினச்சி இருக்காங்க. அதனால் அந்த கூட்டத்தை பார்த்து நானே அசந்துட்டேன். என்ன டைலரிங்கில் இவ்வளோ பெரிய விஷயமா அப்படிங்கிற மாதிரி நான் அசந்துட்டேன். பார்க்குறதுக்கு அவ்வளோ அற்புதமான மேடைகளாக இருந்தது. கல்யாண மண்டபம் நிரம்பி வழிந்தது. இடமே இல்லாமல் சேர்லாம் போட்டிருந்தாங்க. அந்த சேரை மீறி கூட்டங்கள் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. இதெல்லாம் வந்து டைலரிங் துறையில் வந்து பெரிய பெருமைக்குரிய விஷயம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த டைலரிங் துறையில் இவ்வளோ பெரிய பெருமை இருக்கிறதுக்கு அகிலன் சார் வந்து மேடையில் ஒரு சில விஷயங்கள்லாம் பேசினார். ஃபேஷன் டெக்னாலஜி வந்து நம்ம கலைக்கு ஒத்து வராது, ஆன்லைன் கிளாஸ் வந்து அவ்வளோ தூரம் சாத்தியப்படாது, நேரடியாக ஒரு பயிற்சியாளரிடம் பயிற்சி வருவதே சிறப்பு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தார். அது உண்மை. ஃபேஷன் டெக்னாலஜி உள்ளவங்க யாருமே வந்து ஒரு டைலரிங் கடை வைக்க முடியாது. ஏன்னா கடைக்குள்ளே ஒரு பெரிய மர்மம் இருக்குது. அந்த மர்மத்தை சொல்லி கொடுத்தா மட்டும்தான் மக்கள் வந்து கடை வைக்க முடியும். ஆனால் அந்த கடை வைக்க முடியும். அதனால் இந்த டைலரிங் துறையில் இருக்கிறவங்க அனைத்து பேரும் நல்ல ட்ரைனிங் உள்ள வாத்தியார்கள்ட்ட வந்து நீங்கள் கற்றுக்கணும். கற்றுக்கிட்டால் மட்டும்தான் அதில் மேடையில் கூட ஒருத்தர் இருந்தார். அவர் ஈரோட்டில் கடை வச்சுருக்காரு. அவர் ஜாக்கெட்டுக்கு அதிகமான கூலியும் சுடிதாருக்கு அதிகமான கூலியெல்லாம் வாங்குறதா வந்து அந்த மேடையில் சொன்னாங்க. அதெல்லாம் எதுக்குன்னா அந்த தன்னம்பிக்கையோடு அவர் இருக்கிறார். அவர் வந்து நான் இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. இப்போ நானும் அதே மாதிரி தான். துணியை வந்தால் தொடுறதில்ல. துணியை வந்து வாங்குறதுக்கு முன்னாடி பைசா வாங்கிக்கணும். அப்போ தான் நம்ம ஜெயிக்கவே முடியும். நீங்கள் அட்வான்ஸ் வாங்காமல் எந்த டெய்லர் தைக்கிறீங்களோ அவங்கெல்லாம் வந்து சிறப்பான டெய்லர் இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். உங்கள் மேலே நீங்கள் ஒரு தன்னம்பிக்கை இல்லை, உங்கள்கிட்ட வந்து அந்த சிறப்பான விஷயங்கள் இல்லைங்கிறது தான் என்னுடைய முதல் வாதம். அதனால் அங்கே வந்திருக்க அத்தனை டெய்லர்களுக்கும் இந்த விழிப்புணர்ச்சி வர்றதுக்காக தான் இந்த வீடியோவை போடுறேன். என்ன சொல்ல வரேன்னா, இந்த தொழிலில் வந்து ஒரு முடி வெட்டுறவங்க கூட முடி வெட்டிட்டு பணத்தை வாங்கிடுறான். ஒரு அழகு கலை வச்சுருக்கவங்க கூட த்ரெட்டிங் பண்ணோன்னே பணத்தை வாங்கிட்டு தான் விட்றாங்க. ஆனால் நீங்கள் மட்டும் ஜாக்கெட் துணியோ ஒரு பேண்ட்டு சட்டையோ எது வந்தாலும் அட்வான்ஸ் இல்லாமல் துணியை வாங்குறீங்க. அது வந்து சிறப்பு கிடையாது. பாதி காசாவது வாங்கணும், இல்லை முழு காசையாவது வாங்குகிற அளவுக்கு உங்கள்கிட்ட தன்னம்பிக்கை இருக்கணும். உங்களுக்கு வெட்டு முறை சரியாக இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நீங்கள் பெரிய விஷயமாக மாற முடியும். அதனால் அங்கே வந்திருக்க அத்தனை பேரும், ஏன்னா மேடையில் இதை நான் சொல்லணும்னு நினச்சேன். ஆனால் மேடையில் வந்து எனக்கு போதுமான அவங்க அவகாசம் கொடுக்காதனால பண்ண முடியும். இதை வந்து நேராக பேச முடியல. இந்த வீடியோ மூலியமாக நான் பேசுகிறேன். தொழிலை வளர்க்கும் போதே நல்ல குருநாதர்கிட்ட தொழிலை கற்றுக்கணும்னு நினைங்க. எடுத்தோம் கவுத்தோம் அப்படிங்கிற மாதிரி ஒரே 3 மாதத்தில் கற்றுக்கிட்டு உடனே கடை வைக்கணும், எல்லாம் பண்ணணும் அப்படிங்கிற நிலைக்கு போகாதீங்க. ஏன்னா டைலரிங்கில் வந்து ஜாக்கெட்டில் அவ்வளோ மர்மம் இருக்குது. ஏன்னா ஜாக்கெட்டில் உலகத்தில் அழிக்க முடியாத விஷயம். ஆனால் ஜாக்கெட்டை வந்து நீங்கள் வந்து சிறப்பான இடத்துக்கு கொண்டு போயிட்டீங்கன்னாக்கா உங்கள் கடை வந்து ஜொலிக்கும். அது மாதிரி பேண்ட்டு சட்டை எல்லாம் ரெடிமேட் வந்ததுனால பேண்ட்டு சட்டையும் இருக்குது. எல்லா டெய்லர்கிட்டையும் பேண்ட்டு சட்டை இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. அது வந்து நம்ம வெட்டு முறை சரியாக இருந்தால் பேண்ட்டு சட்டையும் ஃபுல்லாக ஆர்டர் தான் ஆகுது. யாரும் தச்சு தான் அதிகமான பேர்கள் வந்து தச்சு தான் போடுறாங்க. ஆனால் தைக்காமல் யாரும் போடுறதில்ல, பெரும்பாலும் இல்லை. ரெடிமேட் விரும்புகிறவங்க மட்டும்தான் ரெடிமேடுக்குள்ளே போயிட்டுருக்காங்க. ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்க, இந்த மாதிரி பெரிய நிறுவனத்தில் இருக்கிறவங்க மட்டும்தான் ரெடிமேடுக்குள்ளே போகிறாங்க. அதனால் எல்லோரும் இந்த வீடியோவை பார்த்து அற்புதமாக இருந்தது. இந்த மகாநாடு வந்து ரொம்ப சிறப்பான மகாநாடு, அருமையாக பண்ணியிருந்தாங்க. அதனால் எதுக்கு சொல்ல வரேனாக்கா, அங்கே இருக்கிற குருமார்களும் அகிலன், குருசாமி இவங்கெல்லாம் வந்து கிளாஸ் எடுக்கிறேன்னு சொல்கிறாங்க. கிளாஸ் எடுப்பது அவங்களுடைய விஷயத்தில் கிளாஸ் எடுக்கிறதுனால அவங்கள்ட்டலாம் நீங்கள் பழகுனீங்கன்னாக்கா பெரிய உச்சத்துக்கு வந்துடுவீங்க. அதனால் டைலரிங்கை பொறுத்தளவு நல்ல ஆன்லைன் கிளாஸ் நான் படிக்கிறேன், அப்படி படிக்கிறேன், இப்படி படிக்கிறேன்லாம் சொல்லாதீங்க. அதை விட்டுட்டு முதல்ல வந்து நல்ல குருநாதரை தேர்ந்தெடுத்து தொழிலை பழகினீங்கன்னாக்கா நீங்கள் பெரிய உச்சத்துக்கு வர முடியும்.
ஏன்னா அவ்வளோ நுணுக்கங்கள் இருக்குது இந்த கலையில் வந்து நுணுக்கத்தை யாருமே சொல்லிக் கொடுக்கறதில்ல. சும்மா ஏதோ தானன்னு தான் சொல்லிக் கொடுக்குறாங்களே தவிர உள்ளே வந்து பல ரகசியங்கள் இருக்குது. அந்த ரகசியத்தை நீ கற்றுக்கொண்டால் மட்டும்தான் நீங்கள் பெரிய சிறப்பான டெய்லராக வர முடியும். ஏதோ தைக்கிறேங்கிறத விட சிறப்பான டெய்லர்னு சொல்கிற அளவுக்கு நீங்கள் வளர்ந்தால் மட்டும்தான் நீங்கள் கஸ்டமர்கிட்ட பணம் வாங்க முடியும். பணம் வாங்கி தைக்கிற டெய்லர் மட்டும்தான் பணக்காரனாக ஆக முடியும். அதை விட்டுட்டு நீங்கள் பணமே வாங்காமல் நான் தைக்கிறேன்னு சொன்னால் நிச்சயமாக டெய்லரில் நீங்கள் ஏழையாக தான் மாற முடியுமே தவிர பெருசாக நீங்கள் பெரிய உச்சத்துக்கு நீங்கள் போகவே முடியாது. ஏன்னா இது வந்து ஒரு சனீஸ்வரன் தொழில். சனீஸ்வரன் தொழிலில் வந்து நீங்கள் வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக டீல் பண்ணணும். ஏன்னா அவர் வந்து நீதி நேர்மையாக இருக்கணும். ஏன்னா வாடிக்கையாளருக்கு நம்ம வந்து வாடிக்கையாளர் ஒரு கடவுள் மாதிரி. அந்த கடவுளுக்கு நம்ம ட்ரெஸ் எப்படி தைக்கணுன்னாக்கா நல்ல முறையில் தைச்சி கொடுத்தா அந்த வாடிக்கையாளர் வந்து ஆனந்தப்படுவார். ஆனந்தப்பட்டால் நம்மள்ட்ட பணம் இருக்கும். அந்த வாடிக்கையாளர் திட்டுனா நம்மள்ட்ட வந்து பணம் போயிடும். ஏன்னா கடவுளுக்கு நம்ம தைக்கிறோம். கடவுள் வந்து ரசித்தா நம்மள்ட்ட பணம் வரும். கடவுள் திட்டுனா நம்மள்ட்ட வந்து பணம் போயிடும். அதனால் சனீஸ்வர பகவானுடைய தொழில் எடுத்திருக்கனால ரொம்ப நேர்மையாகவும் பர்ஃபெக்டாகவும் செய்யணும்னு விருப்பப்படுங்க. நல்ல குருநாதர்கிட்ட படிக்கணும்னு நினைங்க. உங்கள் பிள்ளைகளை மட்டும் நல்ல வாத்தியார்கிட்ட படிக்க வைக்கணும்னு நினைக்கிறீங்க. உங்களையும் நீங்கள் உங்கள் பிள்ளை உங்களுக்கு சோறு போடாது. உங்களை நீங்கள் கவர் பண்ணி உங்களை திருத்தி உங்களை வந்து மேன்மையாக்கி கொண்டால் மட்டும்தான் நீங்கள் பெருசாக இந்த கலையில் வாழ்கிறதுக்கு உள்ள விஷயமா இருக்கும். அதனால் இந்த கலையை சும்மா கற்றுக்கிட்டு அங்கே உட்கார்ந்துருந்து அங்கே கூட்டம் இருந்தது. அந்த கூட்டத்தில் நான் சொல்லணும்னு நினச்சேன். எல்லோரும் எந்த அளவுக்கு வந்து தைக்கிறத விட அட்வான்ஸ் வாங்கி நான் தைக்கிறேன், இவ்வளோ கூலி வாங்குகிறேன், இவ்வளோ பணம் வாங்குகிறேன், துணியை தொடாமல் துணியை வந்து நம்ம இல்லாமல் நம்ம வந்து கஸ்டமருக்கு வந்து நல்லபடியாக தைச்சி கொடுத்து பணம் அட்வான்ஸ் பணமோ முழு தொகையோ வாங்குகிற அளவுக்கு நம்ம திறமையாக வந்துட்டால் மட்டும்தான் நீங்கள் பெரிய டெய்லர் ஆக முடியும், பெரிய உச்சத்துக்கும் போக முடியும். அதனால் நீங்கள் பணக்காரனாகவும் மாற முடியும். அதனால் டெய்லரிங்கில் வந்து பெருசாக வரணுன்னாக்கா பணம் வாங்காமல் தைக்கக்கூடாதுங்கிற ஒரு முடிவோடு இந்த கலையை கற்றுக்கொள்ளுங்கள். கலையை கற்றுக்கொண்டு நிச்சயமாக பெரிய விஷயமாக மாற்றுங்கள். ஏதோ தானான்னு செய்யாதீங்க. நல்ல குருநாதரிடம் இந்த கலையை கற்று நல்லபடியாக இந்த விஷயங்களை மாற்றி இந்த தொழில் நம்பர் 1 வர்றதுக்கு ட்ரை பண்ணுங்கள்.